வணக்கம். என்னுடைய பேர் கனிஷ்கா. நான் ஃபஸ்ட்டு பிஎஸ்சி ஏஎன்எம்எல். இன்றைக்கி என்னோடய தலைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, மாணவனுக்கு. நம்ம மாணவனுக்கு யார் எழுதியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நாமக்கல் கவிஞர் எழுதியிருக்காரு. அதில் முன்னுரை பார்க்கலாம். நாமக்கல் கவிஞர் மாணவனுக்கு என்னும் பாடலில் மாணவரின் ஒழுக்கத்தையும், மாணவர் நடந்து கொள்ளும் விதத்தையும், ஆசிரியருக்கு மரியாதை கொடுக்கும் விதத்தையும், பெற்றோர்கள் தாங்கள் பிள்ளைகளுக்காக தங்கள் படிப்புக்காக செய்யும் தியாகத்தையும் வெளிப்படுத்துகிறார். ஆசிரியர் குறிப்பு: காந்திய கவிஞர் என போற்றப்படும் நாமக்கல் கவிஞர் நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள மோகனூர் எனும் சிற்றூரில் வேங்கடராமன் அம்மணி அம்மாள் தம்பதியருக்கு மகனாக அக்டோபர் 19, 1888 பிறந்தார். காந்தியின் கொள்கைகள் மீது மிகுந்த ஈடுபாடு கொண்ட இவர் தன் கவிதையின் வழியாக அறவழி போராட்டத்தை வலியுறுத்துகிறார். தமிழ்நாட்டின் முதல் சபை கவிஞர் பதவியும் பத்மபூஷன் விருதையும் பெற்றவர். கத்தியின்றி இரத்தமின்றி யுத்தமொன்று வருகுது எனும் புகழ்மிக்க பாடலை பாடியவர். மலைக்கல்லன், நாமக்கல் கவிஞர் பாடல்கள் போன்றவை இவருடைய இலக்கிய படைப்புகளாகும். இவர் ஆகஸ்ட் 24, 1972 இயற்கை எழுதினார். பாடல் விளக்கம் பார்க்கலாம். கல்வி கற்க சிறந்த காலம் மாணவர் பருவம். இப்படிப்பட்ட மாணவர் பருவத்தில்தான் கவலையின்றி இருக்க முடியும். தொல்லைமிக்க இந்த உலகில் துன்பங்களும் துயரங்களும் இல்லாத காலம். எக்கலையும் கற்பதற்கு ஆர்வமுள்ள இக்காலம் தான் ஏற்ற காலம். இப்படிப்பட்ட காலத்தை நல்வழியில் செலுத்துபவருக்கு நாமகளின் திருவருள் கிடைக்கும். கல்வி கற்றுத்தரும் ஆசிரியரை தந்தை என நினைக்க வேண்டும். ஆசிரியர் சொல்லும் அறிவுரைகளை கேட்டு நடக்க வேண்டும். ஆசிரியர் கற்றுத்தருவதில் ஏதேனும் கருத்துகள் இருந்தால் தயங்காமல் கூற வேண்டும். ஆசிரியரிடம் மாசான சொல்லை ஒருபோதும் கூறக்கூடாது. இப்படிப்பட்ட கொள்கைகள் உள்ள மாணவனே நல்ல சீடன். அவனே அறனறிந்த நல்வாழ்விற்கு அருகில் உள்ளவன். பறவைகளின் சிறு குஞ்சுகள் சிறகில்லாமல் கூட்டை விட்டு பறக்க நினைத்து கீழே விழுவது போல் கல்வி கற்கும் வயதில் உள்ள மாணவர்கள் சிந்திக்காமல் கட்சி கட்டும் அரசியல் விவகாரத்தில் கலந்து கொள்ளக்கூடாது. அப்படி சேரும் பட்சத்தில் அதை தடுக்கும் ஆசானை பரிகசிப்போர் அந்த சிறகில்லாமல் பறந்த பறவை குஞ்சுகள் போல. தற்போதைய காலத்தில் குருபக்தி இல்லை. குருபக்தி இல்லாத காரணத்தால் தான் பல பள்ளிகளில் குழப்பங்கள், இன்னல்கள் நடப்பதற்கு மிகப்பெரிய காரணம். கல்வி கற்று தரும் ஆசானை தாக்கி பேச நமக்கு உரிமை இல்லை. ஆனால் நாம் உரிமையுண்டு என்று நம்பி கடமையை மறந்து நடந்து கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட சிறுபுத்தி மாணவரை சேர்ந்துவிட்டால் சீரழியும் பள்ளிகள் அதிகமாகிவிடும். கற்பதை விட ஒழுக்கம்தான் வாழ்க்கைக்கு முக்கியம் என்பதை மாணவர்கள் உணர வேண்டும். இந்த உலகில் சிறப்படைந்த அனைத்து மேலோர்களும் ஒழுக்கத்துடன் இருந்தவர்கள்தான். அப்படிப்பட்ட ஒழுக்கம் நம்மிடம் இருந்துவிட்டால் வேதனைகள் நமக்கு வந்தாலும் விலகி போகும். வெற்றிகள் நம்மிடம் உள்ள நல்லொழுக்கத்தை கண்டு வரும். ஆகையால் ஒழுக்கத்தை தம் உயிர் போல மாணவர்கள் கருதி காக்க வேண்டும். பெற்றோர்கள் தன் மகன் கல்வி கற்றால் போதும் என்று எண்ணி கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணத்தை எல்லாம் தாங்கள் உண்ணாது மகனுக்கு அப்படிப்பட்ட பணத்தை எல்லாம் பட்டண பகட்டுகளில் பாழாக்காமல் சிறிய ஆசைகளை தவிர்த்து சிந்தனையை கல்வியில் செலுத்த வேண்டும். முடிவுரை: நாமக்கல் கவிஞர் மாணவரின் பருவத்தையும் அவரின் ஒழுக்கம் பற்றியும் இப்பாடலில் கூறியவற்றை கண்டோம். அதை கேட்டு மாணவர்கள் நல்வழியில் நடப்போம். நன்றி.